ஹலோ லாங்குவேஜ் லேர்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன அப்படின்னா ஒரு 50 புதிய வார்த்தைகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இங்கிலீஷில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணாமல் இருந்திருப்போம். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுங்கள். எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணால் தான் உங்களோட லாங்குவேஜ் நல்ல இயல்பான லாங்குவேஜாக என்ன சொல்கிறது அந்த அக்யூரசி அப்படிங்கிறது உங்கள் லாங்குவேஜில் இருக்கும். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் நான் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் அதை பார்த்தேன். உங்களை எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை. அதனால இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ கிளாஸோட டீட்டெயில்ஸ், எப்போ கிளாஸ் இருக்கும், எந்த செஷன் இருக்கும், எவ்வளோ செஷன் இருக்கும், ஃபீஸ் எவ்வளோ, ஓகே, எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக அனுப்புகிறோம். உங்களுக்கு அதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம கூட. ஓகே, அண்டு கிளாஸஸ் எதுவுமே ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸ் கிடையாது. நான் ரெகுலராக லைவாக உங்களுக்கு கிளாஸ் நடத்துவேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது எந்தெந்த வார்த்தைகள் நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ வார்த்தையை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. அப்படியே நான் ஆன்சர் சொல்ல அதை அப்படியே மேட்ச் பண்ணிகிட்டே வாங்க. தெரில அப்படின்னா புதுசாக கற்று வச்சுட்டு அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்து. ஒருத்தங்களை சமாதானப்படுத்து அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? சமாதானம்னா பீஸ், காம், இல்லை அமைதி அப்படிங்கிறதுக்கு இதை நம்ம சொல்லுவோம். இல்லை ட்ராங்க்வில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் அந்த சமாதானப்படுத்து அப்படிங்கிறதுக்கு நம்ம நார்மலாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேக் ஹிம் காம். ஓகே, அப்படி தானே சொல்லுவோம். அதுக்கு பதில் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்கள், கன்சீலியேட். கன்சீலியேட்டை சமாதானப்படுத்து. ப்ளீஸ் கன்சீலியேட் ஹிம், ப்ளீஸ் கன்சீலியேட் ஹிம். அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்து. கன்சோல் ஹிம், அவனை கொஞ்சம் ஆறுதல் படுத்து. இல்லாட்டி அவனை கொஞ்சம் தேற்று அப்படின்னு அர்த்தம். கன்சோல் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஓகே, கன்சீலியேட்னா சமாதானப்படுத்து. ஓகே, அடுத்து பரிந்து பேசு. எனக்காக பரிஞ்சு பேசு, எனக்காக மன்றாடு அப்படின்னு சொல்லுவோம்ல, பரிந்து பேசு அப்படின்னா சாலிசிட். ஓகே, சாலிசிட். இந்த அட்வொகேட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சாலிசிட்டர், பரிந்து பேசுபவர். ஓகே, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி சாலிசிட்டர்னு அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது. சரிங்களா? சாலிசிட் அப்படின்னா பரிந்து பேசுதல். மழுப்பி பேசு. இதெல்லாம் ஒன்று மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை சொல்லாமல் அப்படியே பேசுவோம் பார்த்தீங்களா? மழுப்பி தலையை சுற்றி பேசுவோம்ல, அதற்கு என்ன அப்படின்னா ப்ரிவாரிகேட். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ப்ரிவாரிகேட். ஏன்னா அந்த வார்த்தை பாதி பேருக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இஸ் நாட் கம்மிங் டு த பாயிண்ட், அந்த மாதிரி வேறு ஏதாவது வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த வார்த்தை தெரிஞ்சுது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஹீஸ் ப்ரிவாரிகேட்டிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்து மாவு பிசைவாங்க பார்த்தீங்களா? மாவு பிசைகிறது. அதுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், ஆனால் இந்த சவுண்டு தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, KNEAD. இதோட ப்ரொனன்சியேஷனும் இதுவும் ஒன்று தான். பாருங்கள், சேம். நீட். ஓகே, நீட் அப்படின்னா மாவு பிசைகிறது. ஐ வாஸ் நீடிங் ஃப்ளோர் ஃபார் சப்பாத்தி அப்படின்னா சப்பாத்திக்காக நான் மாவு பிசைந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து கெடு அப்படின்னாங்க ஸ்பாயில் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும். ஸ்பாயில் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன முகம் இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாமே ஏதாவது ஒரு அடிபட்டு டேமேஜ் ஆகி இல்லாட்டி பிம்பிளெலாம் வந்து எல்லாமே முகம் ஃபுல்லாக வந்து அது ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அதை ஸ்பாயில்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஸ்க்ராட்ச், ஒரு புள்ளி அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கெடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு என்ன வேர்டு அப்படின்னா மார். ஓகே, மார்ச்சு அந்த மாதிரி இருக்கிற வார்த்தையில் வருதில்ல, அதில் இருக்கிற சிஹெச் தூக்கிடுங்க, வெறும் மார் மட்டும் வந்துடும். MAR, மார் அப்படின்னா கெடு. ஓகே, ரைட். தளர்வுறு. இப்போ எடுத்துக்கொண்ட காரியத்தில் வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுவோம் அப்படின்னா ஒரு சில சமயத்தில் சோர்ந்து போயிடுவோம், தளர்வுற்று போயிடுவோம். ஓகே, அதற்கான வார்த்தை வில்டர்டு. தளர்வுற்று போனான். சரி, நல்லா ஸ்டார்டிங்கில் பயங்கர ஆக்ரோஷமாக இருந்தான், அப்படியே தளர்ந்து போயிட்டான். வில்டர்டு. ஓகே, அடுத்து ஊசலாடு. அப்படியே அங்கேயும் இப்படி ஆடுவாங்கள்ல, ஊசலாடுறது. இந்த குழந்தைகள்லாம் போட்டிங்கன்னா காலில் போட்டு ஆட்டுவாங்க, தொட்டில் போட்டு ஆடுவாங்க. அந்த ஊசலாடு அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை வரும் அப்படின்னா டேங்கிள். ஓகே, இதெல்லாமே கொஞ்சம் புது வார்த்தைகளாக இருக்குனால நான் உங்கள்கிட்ட கேட்கல, டக்குன்னு எழுதிடுறேன். சரிங்களா? அடுத்த ஸ்லைடு வரும்போது கேட்பேன்.
அடுத்த ஸ்லைடு போகல, இந்த 20 தாண்டி 21வது போகல, அப்போ மறுபடியும் இங்கே எழுதுனதில் அந்த ஸ்லைடில் கேட்பேன். அதனால் கரெக்டாக மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டே வாங்க ஒவ்வொன்றா, சரியா? ஊசலாடுனா டேங்கிள், டேங்கிள். ஓகே, மேலும் கீழும் ஆட்டு. இது எப்படின்னா, ஒரு நாய்க்குட்டி நம்ம பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, வாழை பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயும் ஆட்டி ஆட்டி காட்டும், இல்லாட்டி சைடு என்ன பண்ணும், அப்படி ஆட்டி ஆட்டி காட்டும் பார்த்தீங்களா? அந்த ஒரு ஆக்ஷன். ஓகே, இது நாய்க்குட்டிக்கிட்ட மட்டும் கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது பொருளை வந்து இல்லாட்டி கொடியை வந்து மேலே எங்கேயும் ஆட்டுறாங்க, அந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள். வேக், வேக், WAG, வேக். ஓகே, மேலும் கீழும் மாட்டுதலுக்கு வேக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஹீ இஸ் வேகிங் த ஃப்ளாக், ஹீ இஸ் வேகிங் த ஃப்ளாக், கொடியை அவர் ஆட்டி கொண்டிருக்கிறார். ஓகே, அடுத்து சத்தமாக மெல்றது, சத்தமாக அப்படியே அவர் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கேட்கும். நீங்கள் இதை கூட நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, மஞ்ச் அப்படிங்கிற சாக்லேட். பேர் என்ன தான் மஞ்ச், மஞ்சுன்னு என்னென்னா நல்லா கடிச்சு சாப்பிடுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ அந்த சாக்லேட் நம்ம கடிச்சு சாப்பிட மாட்டோம், அப்படியே வாயில் வச்சுட்டு ரொம்ப நேரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது கரைஞ்சி போகிற வரைக்கும் வச்சு சாப்பிடுவோம். அவனே என்ன பண்ணியிருக்கான், டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கான், இந்த சாக்லேட்டை நீ கடிச்சு தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு, மஞ்ச். ஓகே, அந்த வார்த்தை தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சத்தமாக மெல்லுதல் அப்படின்னா மஞ்ச். இன்னொரு வார்த்தை இருக்குது, க்ரன்ச், CRUNCH. ரெண்டுமே சேம் தான். மஞ்ச், க்ரன்ச், மஞ்ச், க்ரன்ச், ரெண்டுமே சேம் தான். நசுங்குதல், திடீர்னு என்ன பண்ணுறேன்னா இந்த போர்டுக்கிட்ட என் கை வந்து டப்புன்னு வச்சு நசுங்கிடுது, அந்த நசுங்குதல் இருக்குல்ல, அதற்கான வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்லாம், ஸ்லாம். ஓகே, வேர்புங்க. நம்ம ஸ்கூல்லலாம் எழுதியிருப்போம் ஸ்லாம் புக் எங்கடா அப்படின்ட்டு, அது இல்லை, இது வேறு. ஸ்லாம் அப்படின்னா நசுங்கிறது. ஓகே, அடுத்து தொந்தரவு செய்யணும். எந்த மாதிரி தெரியுமா, இந்த டிஸ்டர்பெல்லாம் கிடையாது, தோண தொந்தரவு செய்வான். ஐயோ எரிச்சலாகும் பார்த்தீங்களா, அந்த தொந்தரவு. தொண பேசிகிட்டே இருப்பான்ல, அந்த தொந்தரவுக்கு என்ன அப்படின்னா 2 வார்த்தை இருக்குது. நீங்கள் 2ல் எது வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஒன்று நேகு, இன்னொன்று பெஸ்டர். 2 வார்த்தை இருக்குது, நீங்கள் 2 வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஹீ இஸ் நேகிங் மீ, ஐயோ ஹீ இஸ் பெஸ்டரிங் மீ, மை லார்ட் ஹீ இஸ் பெஸ்டரிங் மீ, கடவுளே என்னை போட்டு ரொம்ப தொந்தரவு செய்கிறான், தொண பேசிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ 2 வார்த்தை இருக்குது, நேகு, பெஸ்டர். இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டு. நேகுன்னா தொந்தரவு, வேகுனா என்னுக்கு பதில் W போடுறோம், வேகுனா யோசிங்க, டக்குன்னு யோசிக்கணும். என்ன ஆன்சர் கமெண்ட் எழுதுங்க. வேக் அப்படின்னா சூப்பர், மேலும் கீழும் ஆட்டு, வேக். ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் மாறுது. ஓகே, ஸோ நேகு, வேகு. ஓகே, அடுத்து திகட்டுறது. ஒரு பால்கோவாவோ இல்லை ஏதோ ஒரு டிஷ்ஷு சாப்பிட்றீங்க, ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன திகட்டிரும் பார்த்தீங்களா, அதுக்கு இங்கிலீஷில் சாஷியேட், சாஷியேட். அடுத்து பாருங்கள், கூலிப்படை வச்சு போட்டாங்களான்னு சொல்லுவோம். அந்த கூலிப்படைக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா மெர்சனரி அப்படின்னு சொல்கிறாங்க. மெர்சனரி, he was killed by mercenaries, mercenaries வேறு, மிஷினரிஸ் வேறு. மிஷினரிங்கிறவங்க வேறவங்க, ஒரு நோக்கத்தை இலக்காக வச்சுக்கிட்டு அதற்காக வேலை செய்கிறவங்க. ஓகேங்களா, மதம் மாற்றுறது, இல்லாட்டி கல்விகளை கொடுக்கறது, மக்களுக்கு நல்லது செய்கிறது, ஏதோ ஒரு மிஷன், ஏதோ ஒரு நோக்கம். ஓகே, அது வேறு, நல்லதுக்காக போகிறது. இது பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறதுக்குன்னே போகிறது. அவங்க மெர்சனரி, மிஷனரி, மெர்சனரி, இப்படி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, நல்லது செய்வதற்காக கூட்டமாக போனால் மிஷினரி, கெட்டது செய்வதற்காக போட்டு தள்ளுவதற்காக போனால் அவங்க மெர்சனரி. ஓகே, சரி. பிராயச்சித்தம், ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணுவோம்ல, அந்த பிராயச்சித்தத்துக்கு 2 வார்த்தை இருக்குது. ஒன்று உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரெமெடி. ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா எக்ஸ்பியேஷன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், எக்ஸ்பியேஷன் அதுவும் என்ன தான், பிராயச்சித்தம்னு அர்த்தம். நீங்கள் 2ல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் அப் டு யூ. அடுத்து மறைமுகமாக சொல்கிறது, என்னை மறைமுகமாக திட்டுறாரு, இல்லாட்டி இந்த வேலையை மறைமுகமாக செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வேர்டு இம்ப்ளை. he implied that meaning. அவர் மறைமுகமாக அந்த பொருளைத்தான் சொன்னார், he implied that meaning, that sense அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இதில் தமிழில். அதுக்கு இங்கிலீஷில் இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மறைமுகமாக சொன்னார், he implied that. ஓகே, ரைட். பிச்சைக்காரன், உங்களுக்கு தெரியும் பெக்கர் அப்படின்ட்டு. இன்னொரு வார்த்தை இருக்குது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மெண்டிகேண்ட். ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 3 எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும். தமிழில் ஒரு வார்த்தை நமக்கு தெரியுதுன்னா ஆங்கிலத்தில்
அந்த வார்த்தைக்கு நிகரான ஒரு 3 சொற்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோர் தென் எனஃப். மாற்றி மாற்றி பேசிக்கலாம். ஓகே, பெக்கருக்கு மெண்டிகேண்ட். ஓகே, பிச்சை போடுறதுக்கு என்னது? பிச்சை இடுதலுக்கு. பிச்சை கேட்குறது பெக்கிங், பிச்சை இடுதல் என்னவா இருக்கும்? இதுதான் உங்களுக்கு டெஸ்ட்டு. வாங்க, சரி இது முடிச்சிடலாம். கடைசியில் நான் சொல்கிறேன். கந்து வெட்டிக்காரன். கந்து வெட்டிக்காரன் பிச்சைக்காரனுக்கு மெண்டிகேண்ட். கந்து வெட்டிக்காரனுக்கு 2 வார்த்தை இருக்குது. ஒன்று யூசுரான்னு சொல்லுவாங்க. யூசுரா ஸ்பெல்லிங் வேறு. சுறா மீனுக்கு முன்னாடி ஒரு யூவை போட்டுக்கோங்க. சுறா. ஓகே, சுறா நமக்கு தெரியும். முன்னாடி ஒரு யூசுரா, முடிஞ்சு போச்சு. யூசுரா அப்படின்னா கந்து வெட்டிக்காரன். இல்லாட்டி இன்னொரு வார்த்தை இருக்குது, லோன் ஷார்க். லோன் ஷார்க் மீட்ரு வட்டி, ராக்கெட் வட்டின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அதிக வட்டிக்கு கடன் கொடுக்குறவன் அவன் தான் யார்? யூசுரா இல்லாட்டி லோன் ஷார்க். ஓகே, அடுத்து மழலை பேச்சு. குழந்தைங்க எப்படி அழகாக மழலை பேச்சு பேசும் பார்த்தீங்களா, அந்த அழகாக குழந்தை பேச்சு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க மெச்சூர்டு ஏஜ் வந்ததுக்கப்புறமும் குழந்தைத்தனமாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேசுவதற்கு என்ன அப்படின்னா லிஸ்ப்னு சொல்லுவாங்க. ஓகே, லிஸ்ப், எல்ஐஎஸ்பி, எல்ஐஎஸ்பி, லிஸ்ப். ஓகே, அடுத்து ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறதுனா சரண்டரு. நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை ஒப்படைச்சி இதை செய்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செயலுக்கு என்ட்ரஸ்ட்னு அர்த்தம். நம்பிக்கைனா ட்ரஸ்ட்டு. நம்பிக்கை ஏதாவது ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா என்ட்ரஸ்ட்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பிரம்மச்சரியம். கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பாங்களே பிரம்மச்சாரியார் அவர். வேற என்ன சொல்லுவாங்க? கட்ட பிரம்மச்சாரி அப்படிலாம் சொல்லுவோம்ல. அதற்கான சரியான ஆங்கில வார்த்தை செலிபசி. செலிபசி அப்படின்னா பிரம்மச்சரியம். ஹீஸ் ப்ராக்டிசிங் செலிபசி. ஹீஸ் ப்ராக்டிசிங் செலிபசி. பிரம்மச்சரியத்தை அவர் கடைப்பிடிக்கிறார். ஓகே, ஹீஸ் ஃபாலோவிங் செலிபசி சொல்லலாம். ஆனால் ப்ராக்டிசிங் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, புரியுதா? 20 வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் லுக் அட் இட் வென் எவர் யூ ஹேவ் அ டைம். ஓகே, இப்போ அடுத்த செட்டில் ஒரு முக்கியமான ஒரு 20 வார்த்தைகள் இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியுதுன்னு அப்படியே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகே, ரைட். ஒன்றா பார்த்துடலாம். ஓரக்கண்ணால் பார். ஓகே, இப்போ நான் நின்றுட்டுருக்கேன், இப்படி சைடில் உங்களை ஓரக்கண்ணால் பார்க்குறேன்ல, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்க்விண்ட். ஓகே, ஸ்க்விண்ட். மேக்ஸிமம் இந்த க்யூக்கு அப்புறம் யூ எங்கேயுமே வந்துடுங்க, எல்லா இடத்துலையும் வந்துடும். க்யூக்கு அப்புறம் யூ எல்லா இடத்துலையும் வந்துடும், அதை மறக்கக்கூடாது. சரிங்களா? இது ஒரு ஸ்பெல்லிங் ரூல். ஓகே, ஸ்க்விண்ட் அப்படின்னா ஓரக்கண்ணால் பார்க்குறது. ஸ்க்விண்ட் என்னது? ஸ்க்விண்ட். வெரி குட். கஷ்டகாலம். ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க, இந்த காலத்துலேருந்து எப்படியும் மீண்டு வந்துட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவோம்ல, கஷ்டகாலம். ஒரு சிலர் சும்மா பேசும்போது என் கஷ்டகாலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதற்கான வார்த்தை என்ன அப்படின்னா அட்வர்சிட்டி. அட்வர்சிட்டி. அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அட்வர்சிட்டி. ஓகே, அட்வர்சிட்டினா கஷ்டகாலம். பண்பு, குணம், இந்த கேரக்டர்னு சொல்லுவாங்க. அது நமக்கு இருக்கிறது. ஓகேங்களா? ஹியூமன்ஸுக்கு இருக்கிறது. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்குது, இல்லாட்டி ஒரு இந்த ப்ராஜெக்டோட பண்புகள் எல்லாம் இது, இல்லை இந்த சிஸ்டமோட பண்புகள் எல்லாம் இது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே கேரக்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஆட்ரிபியூட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகே, ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட்னா பண்புகள், இல்லாட்டி குணாதிசயம், அந்த மாதிரி மீனிங்கில் வரும். அடுத்து ஒருதலை காதல். ஒருதலை ராகம் மாதிரி ஒருதலை காதல், இல்லாட்டி ஒருதலை விருப்பம். இதோட பாதி வேர்டு உங்களுக்கு தெரியும், மீதி வேர்டு நான் எழுதிடுறேன். ப்ரெடி லிக்கேட் இல்லை அப்படின்னா ஒருதலை காதல். ஓகே, ரைட். மிரட்டி பணம் பறிக்கிறது. ரோட்டில் நின்றுக்கிட்டு யாராச்சும் வர்றாங்கன்னா மிரட்டி பணம் பறிப்பாங்களே, அந்த செயலுக்கு எக்ஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லணும். எக்ஸ்டார்ஷன். எக்ஸ்டார்ஷன். ஓகே, எக்ஸ்டார்ஷன் அப்படின்னா மிரட்டி பணம் பறித்தல். ஓகே, அடுத்து கூச்சலுடன் கூடிய சண்டை. சும்மா நார்மலாக சண்டை போடுவோம் இல்லைங்க, அது இல்லை. அதுக்கு நம்ம நார்மலாகவே ஒரு வேர்டு வச்சுருக்கோம், ஃபைட் அப்படின்ட்டு. ஆனால் ஃபைட்டில் நிறைய வகைகள் இருக்குது. நார்மலாக சண்டை போடுறது, ஓங்கி அடிச்சுக்கிறது, இல்லாட்டி அந்த வெப்பன்ஸ் வச்சு தாக்கிக்கிறது, அந்த மாதிரிலாம் வரும்ல. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்குது. அதில் கூச்சலுடன் கூடிய சண்டைக்கு நம்ம ப்ரால் அப்படின்னு சொல்லலாம். ப்ரால். ஓகே, ப்ரால். மை ஃப்ரெண்ட்ஸ் ப்ரால்ட் அட் த ஷாப். மை ஃப்ரெண்ட்ஸ் ப்ரால்ட் அட் த ஷாப் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ரொம்ப கத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க கடையில். ஓகே, ரைட். சூழ்ச்சி. சூழ்ச்சி பண்ணுறது, சதி பண்ணுறது. இன்ட்ரீக் ரொம்ப முக்கியமான வார்த்தை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ட்ரீக். இன்ட்ரீக். INTRIGUE. GUE. இன்ட்ரீக். இன்ட்ரீக் அப்படின்னா சூழ்ச்சி செய்கிறது. சூழ்ச்சி செஞ்சு ஒருத்தனை கொல்றது, இல்லாட்டி அவனை வந்து விழுக்கிறது, அவனை வந்து விலை செய்கிறது. ஓகே, அதுக்கு என்ன வார்த்தைனா இன்ட்ரீக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். வெறுப்பு.
வெறுப்பு. 2 வார்த்தை நான் சொல்லித்தரேன். ஒன்று டிஸ்கஸ்ட், இன்னொன்று அவர்ஷன். ஒன்று டிஸ்கஸ்ட், ரொம்ப வெறுப்பாக இருக்குது, ரொம்ப அருவருப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, டிஸ்கஸ்டிங்காக இருக்குடா அப்படின்ட்டு. ஓகே, அது ஒன்று. இன்னொன்று அவர்ஷன்னா ரொம்ப வெறுப்பாக இருக்கிறது ஒரு பொருள் மேலே இல்லை ஒரு ஆள் மேலே. ஓகே, என்னோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அவர்ஷனுங்கிற வார்த்தைக்கு பதிலாக என்ன பண்ணிட்டான்னா அபார்ஷன் எழுதி வச்சுட்டான். 2 ஒரே சவுண்டில் வர்றதால சும்மா அந்த கேள்வி நாணம் தான். அவன் அந்த வார்த்தையை படிக்கலை, கேட்டுட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வந்துட்டு அவர்ஷனுங்கிறதுக்கு அபார்ஷன்னு எக்ஸாம் எழுதி வச்சுட்டான். ஓகே, ஸோ வார்த்தை கேட்டால் மட்டும் பத்தாது, ஸ்பெல்லிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அவர்ஷன் நாட் அபார்ஷன். ஓகே, ரைட். ஆடம்பரமான, லக்ஸூரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ஆடம்பரமாக இருக்காங்க அப்படின்னா பாம்பஸ். பாருங்கள், பாம்பஸ். ஓகே, யூடியூப்பில் என்னமோ ஒரு இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துட்டேன். இப்போது என்னென்னா பேம்பர்ஸ் ஆகணுங்க, இன்ஸ்டாவில் வந்து நான் உலகத்துக்கு பேம்பர்ஸ் ஆகணும்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி. ஓகே, பேம்பர்ஸை விட்டுருங்க, பாம்பஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பஸ் அப்படின்னா ஆடம்பரமான. ஓகே, அடுத்து தன்னை பற்றி தானே திருப்தி கொள்கிற, அதாவது ரொம்ப அற்பத்தனமாக, சில்லித்தனமாக அவன் மேலே அவனே என்ன பண்ணிக்குவானா ஒரு பெருமையாக இல்லை ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் அவனுக்கு. ரொம்ப கேவலமான வேலையாக இருக்கும், இல்லாட்டி அது ஒரு வேர்ஸ்ட் வேலையாக இருக்கும். அதெல்லாம் யார் வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி வேலையை அவன் செஞ்சுட்டு அதில் அவனே வந்து ஒரு திருப்தி அடைச்சிக்குவான். அந்த மாதிரி ஆளை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்மக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ்ஸை தூக்கிடுங்க, மக்குன்னு என்ன உங்களுக்கே தெரியும், டப்பா. ஓகே, ஸ்மக்குன்னா யார்? தன்னை பற்றி தானே அற்பத்தனமாக திருப்தி கொள்கிற ஒருவன், ஸ்மக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள், சாப்பிட்டு அப்படியே நெளியறது, இல்லாட்டி ஒருத்தங்க நிற்கும்போது அப்படியே ரொம்ப கேவலமான ஒரு போஸ்ட்டில் நிற்கிறது, அப்படின்னு நெளியறது, அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த ஆக்ஷனுக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னா ஸ்லவுச். அப்படி என்ன பண்ணுன்னா இதற்கு நிகரான சவுண்டில் வர வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதற்கு ஈக்குவலண்ட்டாக இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸ்லவுச்சு ஈக்குவலண்ட்டாக வர்றது பவுச்சுன்னு என்ன? மணி பர்ஸு, இல்லாட்டி ஏதாவது ஒரு பேக் மாதிரி, அது பவுச்சு. அப்போ ஸ்லவுச்சுன்னு என்னடா அன்றைக்கி நான் படித்தோமே அப்படின்னு நீங்களே யோசிக்கணும். ஸ்லவுச் அப்படின்னா நெளிதல். அடுத்து தரகர். இது என்ன தரகர் அப்படின்னா இந்த வீட்டு புரோக்கர் கிடையாது, மாமா வேலை பார்க்கும் தரகர். நம்ம தெரியல, இந்த மாதிரி லேடிஸ் புரோக்கர் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா பாண்டர், PANDER. பாண்டர் அப்படின்னா தரகர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது எஸ்பெஷலி என்ன தரகர் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், விதிமுறைகளை பின்பற்றாதவன். அது எஸ்பெஷலி சாலை விதிமுறைகளை பின்பற்றாமல் ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா வாக்கர். அது என்ன வாக்கர்? ஜே வாக்கர் அப்படின்னா சாலை விதிமுறைகளை இல்லாட்டி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா பின்பற்றவே மாட்டான். ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்காங்க, அங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அதை பின்பற்றாத ஒரு ஆள் யாருன்னா ஜே வாக்கர். ஓகே, அந்த பர்டிகுலர் பர்சன் நீங்கள் அப்படி சொல்லிக்கலாம். திடுக்கிட செய். ஐயோ, நான் பண்ண அந்த ஆக்ஷனில் அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க, அப்படியே திடுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஸ்டார்டில். ஓகே, ஸ்டார்ட்டு கூட ஒரு LE போட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். ஸ்டார்டில். பாஸ்ட் டென்ஸாக சொல்லணும்னா ஸ்டார்டில். நான் அவர்களை திடுக்கிட செய்தேன், ஐ ஸ்டார்டல் தெம். ஓகே, ஈஸி தானே, புரியுது தானே? ரைட். பழசாக்கு. இப்போது இந்த ஒரு பென் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணுறேன்னா வெறித்தனமாக யூஸ் பண்ணி பழசாக்கிடுறேன். வாங்கி 1 வாரம் தான் ஆகுது, அப்படி யூஸ் பண்ணி பழசாக்கிட்டேன். அப்படி பண்ணுற செயலுக்கு என்ன அப்படின்னா பாட்டர்ட் அப்படின்னு சொல்லணும். BATTERED, பாட்டர்ட். ஹி பாட்டர்ட் மை நியூ கார். என்ற புது காரை அவன் பழசாக்கிட்டான், அந்த அளவுக்கு போட்டு யூஸ் பண்ணி தள்ளிட்டான். ஓகே, தைத்து சீராக்கு. இப்போ நான் டிஷர்ட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஏதோ கிழிஞ்சிருச்சு, உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்த அப்படியே நைஸாக தைச்சு சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ அந்த தைத்து சீராக்குறதுக்கு என்ன பேர் அப்படின்னா டான், DARN, டான் அப்படின்னா தைச்சு சூப்பராக செய்கிறது, சீராக்குதல். ஓகே, ஃபிக்ஸிங் இட். ரைட். பெரிதும் விரும்பு, பயங்கரமாக ஆசைப்படுறது, ஒரு பொருள் மேலே பயங்கரமாக ஆசைப்படுறது, டீப் டிசையர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு என்ன அப்படின்னா ஏர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹேங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஹேங்கர், HANKER. ஓகே, HANKER, ஹேங்கர், இல்லாட்டி ஏர்னிங் அப்படின்னா டீப் டிசையர், ஒரு பொருள் மேலே ரொம்ப அளவு கடந்த ஒரு விருப்பம் கொள்ளுதல். ஓகே, விகாரமான கிழவி. சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்,
கேள்வி நிலை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 2 வார்த்தை சொல்லி கொடுத்தல. மேலும் கீழும் மாட்டுதலுக்கு வேகுன்னு சொல்லி கொடுத்தேன். தொணன்னு பேசிகிட்டே இருக்கிறதுக்கு நேகுன்னு சொல்லி கொடுத்தேன். அப்போது WAG NAG அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஹெச் போட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். ஹேக், ஐ சா ஏ ஹேக் அப்படின்னா நான் ஒரு விகாரமான பாட்டியை பார்த்தேன், நான் ஒரு விகாரமான கிழவியை பார்த்தேன். ஓகே, அடுத்து கும்பகர்ணன் யார்? வெறித்தனமாக தூங்குறது. அந்த பர்சன் தான் கும்பகர்ணன். லாகுன்னு அர்த்தம். லாக், LOG, லாக். ஓகே, கும்பகர்ணன்னா லாக். ஹீ ஸ்லீப்பிங் லைக் லாக். என்னடா கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு லாக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். பிழைப்பு, அன்றாட என்னோட பொழப்பே இதாங்க, பொழப்பில் கை வச்சிட்டிங்களே, பொழப்பில் மண்ணள்ளி போட்டிங்களே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பொழப்புக்கு என்ன இங்கிலீஷ்லனா லைவ்லிஹுட் அப்படின்னா பிழைப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி. இப்போ உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி கேட்டு அடுத்து போயிடுறேன். பரிந்து பேசுதல் என்ன இங்கிலீஷில்? முன்னாடி போகக்கூடாது, அப்படியே சொல்லணும். பரிந்து பேசுதல் கமெண்ட்டில் முடிஞ்சு எழுதுங்க. பரிந்து பேசுதல் இங்கிலீஷில் என்ன சொல்லுங்கள்? பரிந்து பேசுதல். மழலை பேச்சுக்கு என்ன இங்கிலீஷில்? என்ன? இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், மைண்டுக்கு வரணும், டக்குன்னு வரணும். மழுப்பி பேசுகிறதுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? தெரிஞ்சு எழுதுங்க கமெண்ட்டில். ஐ வில் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அங்கே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுவேன். சொல்லுங்கள், மழுப்பி பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? வெரி குட். கூலிப்படைக்கு இங்கிலீஷில் சூப்பராக சொல்லி கொடுத்தேன். கூலிப்படைக்கு இங்கிலீஷில் சூப்பர். மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? சொல்லுங்கள். சூப்பருங்க, வெரி குட். இப்போ ஞாபகம் வருதா? அப்போது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்லைடு நீங்கள் படித்த உடனே திருப்பி அதை ரீகால் பண்ணுங்கள், மைண்டில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, அடுத்து என்ன பண்ணலான்னா அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாம். லாஸ்ட் ஒரு 10 வேர்டு தான், அதை மட்டும் பார்த்துடலாம். லாஸ்ட்டு 10 பாருங்கள், 10 வார்த்தைகள் கடைசி இருக்குது. கொஞ்சம் புதுசு மாதிரி இருக்குது தானே? ஓகே, கற்றுக்கலாம், ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஆனால் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் புதுசு பழசாகும், உங்களுக்கு இயல்பாக பேச வரும், சரிங்களா? துள்ளு. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸும் சொல்ல மாட்டாங்க, வணக்கம் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணுறோம் நம்ம, அவ்வளோதான். PRANCE, பிரான்ஸ்னால் துள்ளுறது, பாயறது. ஓகே, கையில் மீன் இருந்துச்சுன்னா மீன் என்ன பண்ணும்? துள்ளுல்ல, அதற்கு என்ன அப்படின்னா பிரான்ஸ். ஓகே, அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரைட்டு. குளிர் காயறது. இந்த நைட் கேம்புக்கெல்லாம் போனாங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா நெருப்பை வச்சுட்டு குளிர் காய்வாங்கள்ல, அதற்கு என்ன அப்படின்னா பேஸ்க், BASK. ஓகே, பேஸ்கெட்லேருந்து ஈட்டியை தூக்கிடுறோம், லாஸ்ட் வர ஈட்டியை தூக்கிடுறோம், நமக்கு என்ன வருது? பேஸ்க்குங்கிற வார்த்தை வருது. பேஸ்க் அப்படின்னா குளிர்காய்தல் என்று பொருள். ஓகே, அடுத்து மூச்சு திணறது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்லேயோ இல்லாட்டி வீட்லேயோ பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணி இல்லாட்டி அந்த ஊதுபத்தியில் வச்சாங்கன்னா அந்த புகை வரும்போது மூச்சு திணறிடும். ஓகே, அந்த மாதிரி மூச்சு திணறது என்ன அப்படின்னா 2 வார்த்தை இருக்கும். ஒன்று சஃபகேட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கேஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. GAS நமக்கு தெரிஞ்ச வார்த்தை கேஸ், இடையில ஒரு லெட்டர் PS சேர்த்திடுறோம், கேஸ்ப். ஓகே, இந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, மூச்சு திணறனா கேஸ்ப். பாம்பு போல் அப்படியே போகிறது. பாம்பு எப்படி போகும்? அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போகும்ல, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லித்தர். ஓகே, ஸ்லித்தர்னா பாம்பு போகும் அந்த செயல், பாம்பினுடைய மூமெண்ட். தவளை மாதிரி தாவறது, ஜம்ப் பண்ணாது தவளை. ஃப்ராக் இஸ் ஜம்பிங் சொன்னீங்கன்னா தப்பு. ஃப்ராக் என்ன பண்ணும் அப்படின்னா ஹாப் தான் பண்ணும். ஃப்ராக் என்ன பண்ணும்? ஹாப், HOP. ஓகே, ஹாப்பிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், சரிங்களா? குதிரை பாயறதுக்கு என்ன சொல்லலாம்? குதிரை பாயறதுக்கு அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, கேலப், GALLOP, கேலப். ஓகே, ரைட். அது உங்களுக்கு தேவையில்லை, இப்போதைக்கு இது பார்த்துக்கோங்க, அது பிற்காலத்தில் வர வீடியோஸில் பார்க்கலாம். திடீர்னு தாக்குறது, உட்காண்ட்ருப்போ பளிச்சுன்னு ஒரு அடி, இல்லாட்டி ஒரு படை வருதுன்னா மறைஞ்சிருந்து திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா சடசடன்னு தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு என்ன வார்த்தை அப்படின்னா ஸ்வூப். நல்லா கவனிக்கணும். இதை அடித்து தாக்குறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை இன்டைரக்டாக மறைமுகமாக இம்ப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். என் கூட தாண்டா இருந்தான், திடீர்னு என்ன பண்ணிட்டான்னா காலை வாரிட்டான், திடீர்னு என்ன அட்டாக் பண்ணிட்டான். ஸ்வூப்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரைட். கொறித்தல்.
ஒரு பழம் இருக்குது, அதை கொறிச்சு சாப்பிடுவாங்கள்ல, அந்த கொறித்தல், அந்த ஆக்ஷனுக்கு நிப்பிள்னு சொல்லுவாங்க. நிப்பிள். ஓகே, டபுள் பி. ஓகே, நிப்பிள். ஓகே, அந்த அணிலெலாம் பார்த்தீங்கன்னா கொறிச்சு சாப்பிடு, சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா கொறிச்சு சாப்பிடுவாங்க, அதுக்கு நிப்பிள். துளைத்தல். துளைத்தல்னா நம்ம ஒரு முயலாக இருக்கட்டும் இல்லாட்டி மரங்கொத்தியாக இருக்கட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஓட்டை போட்டு துளைக்கும் பார்த்தீங்களா, அந்த துளைத்தல், அதுக்கு என்ன அப்படின்னா பர்ரோ. ஓகே, பர்ரோ. யார் கண்ணிலும் படாமல் செல். ஓகே, எல்லோரும் இருப்பாங்க, அப்படி யார் கண்ணிலுமே படாமல் அப்படி நைஸாக நகர்ந்து போகிறது, அதற்கான வார்த்தை க்ரீப். க்ரீப். ஓகே, க்ரீப் அப்படின்னா யார் கண்ணிலையும் படாமல் எஸ்கேப் ஆகிறது. திடீரென்று உள்ளே நுழை. இப்போ நம்ம வீட்டை சாத்திட்டு உட்காந்துருப்போம், திடீர்னு அப்படியே கதை உடச்சிட்டு உள்ளே வருவாங்கள்ல, என்ட்ராகிறது வேறு, அது பெர்மிஷனோடு உள்ளே வர்றது, யாரோட பெர்மிஷன் இல்லாமல் அடித்து உடச்சிட்டு வர்றது பார்ஜுன்னு சொல்லுவாங்க. BARGE. பார்ஜ். பார்ஜுனா யாருக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காமல் அடித்து உடச்சிட்டு உள்ளே வர்றது கதவை. ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், ஒரு ஸ்டார் போட்டு வச்சுருக்கேன். எதுக்குன்னா எனக்கு நான் வந்து ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடு வரும்போது ஒரு வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன அப்படின்னா பிச்சை கேட்குறவன் மெண்டிகேண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். கேட்குறவன் பிச்சை கேட்பவன் மெண்டிகேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு சொன்னேன். பிச்சை இடுதல் அப்படிங்கிற அந்த ஆக்ஷனுக்கு என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன்ல, பாதி பேர் எழுதிட்டீங்க, சூப்பர். ஆம். ALM. நல்லா கவனிக்கணும். ஆம். இந்த எல்லுக்கு பதிலாக ஆர் போட்டிங்கன்னா ஆம்னு வரும். ஓகே, ஆம். ஓகே, பிச்சை இடுதலுக்கு நமக்கு தேவை ஆம். ஓகேங்களா, அந்த ஆமை நீட்டி நீங்கள் ஒரு பிச்சை இட்டிங்கன்னா அது எல்லாம் மாறிடும். ஆம், மறக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு பிச்சை போடுறல, அதை வந்து நம்ம டொனேட்னு சொல்ல முடியாது, அது தர்மத்தில் போயிடும் டொனேட்னிங்கிறது. ஓகே, ஸோ இந்த பிச்சை இடுதலுங்கிறதுக்கு ஆம்னிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, ஐ ஹவ் டாட் யூ 50 நியூ வேர்ட்ஸ் டுடே, 50 நியூ டிக்ஷன்ஸ் டுடே. 50 புது வார்த்தைகள் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மைண்ட் அப்படியே உட்காரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.